சாந்தி. உங்கள் வாழ்க்கையில் எதிர்வரும் சவால்களுக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக பிரம்மா குமாரிகளின் தானியங்கி ஹெல்ப்லைன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கு தரப்படும் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும். அவமானம். தன்மேல் உள்ள அபிமானத்தால் இது வருகிறது. நண்பர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், ஆபீஸில் அன்பு குறையும் போது, அதில் வித்தியாசம் அல்லது பாரபட்சம் வரும்போது அவமானம் தோன்றுகிறது. சூழ்நிலையை பொறுமையாக கையாளுவதில் உள்ள குறைபாடு கூட இதற்கு ஒரு காரணம். இதன் வெளிப்பாடு பழிவாங்கும் உணர்ச்சி வருது. அதற்கான சந்தர்ப்பத்தை மனமானது எதிர்நோக்குகிறது. ஒதுங்கி போகும் எண்ணமும் கூட வரலாம். ஆனால் இவையெல்லாம் எதிர்மறையானவை. நம் மனம் மற்றும் உடலை பாதிக்கக்கூடியவை. தனக்குள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி, சகித்துக் கொள்ளும் சக்தி குறையும் போது இது ஏற்படுகிறது. இதை நாம் உணர்ந்து அவர்களை மன்னித்து என்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான தீர்வு, இதே மனம் நமக்கு பிடித்தவர் செய்தால் ஏற்றுக்கொள்கிறதே, அது எப்படி? வள்ளுவர் சொன்ன மாதிரி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அதாவது பரந்த மனப்பான்மை கொண்டு வரும்போது அவமானம் என்றே ஃபீல் ஆகாது. குழந்தை தன் காலால் தாய் தந்தையை உதைக்கும் போது அதை மனம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறது. அதே போல் பிறரையும் என்னுடையவர் என்று பார்க்கும்போது அவமானம் ஃபீல் ஆகாது. நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்று மனம் உணரும் போது கடவுளுக்கு நிகராகிறோம். அதை உணர, அனைவரையும் ஒன்றாக நேசிக்க பிரம்மா குமாரிகள் கற்றுத்தரும் 7 நாட்களுக்கான இலவச எளிய ராஜயோக தியானத்தை பயின்று தினமும் 15 நிமிடம் தியானத்தை செய்யும் முறையை மேற்கொண்டு இதை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அனைத்திற்கும் தீர்வு ராஜயோக தியானம். ஓம் சாந்தி.